இன்னைக்கு திங்கட்கிழமை, அதுவுமா பேங்க்ல எம்பிட்டு கூட்டம். ஒரு 2 நாள் கழிச்சுக்கிட்டு வரலன்னா இவளுங்க கேட்குறாளுங்களா? வந்த இடத்துல என்னமோ தேட்டருக்கு வந்தவளுங்க மாதிரி ஆளுக்கு ஒரு பாப்கார்னை வாங்கி அரக்குன்னு அறக்குறாளுங்க. ஒரு டீசன்சி கிடையாதம்மா இவளுங்கிட்ட. எக்கா ஏன் புலம்பி தள்ளுறீங்க? நீங்கள் வரலன்னா வீட்லேயே கிடக்க வேண்டியதானே. நாங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வரோன்னா அப்புறம் நீங்களும் இல்லை அப்புறம் கவர்மெண்ட்டில் எதனா கொடுத்தா எனக்கு வராது, நானும் வாரம்னு வந்துட்டு இங்கே புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க. சும்மா கத்திக்கிட்டே கிடந்தீங்களா பேங்கை விட்டு வெளியே தள்ளி விட்ருவாங்க, பார்த்துக்கிடுங்க. சும்மா இருங்க, சத்தம் போடக்கூடாதுங்களாம். ஆஃபீஸர், பேங்க் ஆஃபீஸர், நீங்கள் வர்றதே பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 மணிக்கு. அதில் வந்ததும் ஃப்ளாஸ்க்லேருந்து காஃபியை வேற ஊற்றி மடக்குன்னு மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறீங்க. என்னம்மா சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லை ஆஃபீஸர். இம்பிட்டு கூட்டம் நாங்கள் கீவில் நின்றுட்டு கிடக்கிறோமே, கொஞ்சம் இங்கே வேலையை முடிச்சு விட்டீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு சோழியை முடிச்சுவிட்டு மடமடன்னு கிளம்பிடுவோம். இங்கே நின்று கூட்டம் பார்த்துக்கிடுங்க, எம்பிட்டு கூட்டம் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கிறீங்களா, அதை சொன்னேன். மேடம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த தம்பிக்கிட்டேயே எல்லாம் நின்றுக்கிறாங்க. அங்கே ஒரு தம்பி சும்மா இருக்கிற அப்படின்னா அங்கேயாச்சும் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஏம்மா உங்கள் கொண்டை அடிக்கிறது கொஞ்சம் நவுந்து நில்லுங்க. நான் எங்கம்மா போய் நவுந்து நிற்க முடியும்? ஆஃபீஸில் இருக்கிற தம்பி எழுப்பிட்டு அந்த சேரில் உட்காந்தாதான். நீங்கள் கொஞ்சம் நவுந்து உட்காந்துக்கிடுங்க. சரியான வாயாடி பொம்பளையாக இருக்க மாட்டேருக்கு. வாயாடிலாம் இல்லைம்மா, நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொன்ன நம்படுத்தேன். இதுக்கிட்ட வாய் கொடுக்க முடியாதம்மா, நவுந்தே உட்காந்துக்கிடுவோம். இந்த ஓல்டு மேன் வேற வாயை ஏன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு? தம்பி, ஆஃபீஸர் தம்பி, எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பார்த்துக்கிடுங்க. அது ரொம்ப முக்கியம்னு தான் இவளுங்க தான் சொன்னாங்க, என் தோழிங்க. அதான் வந்தேன். இன்னைக்கு பண்ணி கொடுத்துட்றீங்களா? பண்ணிக்கலாம்மா, அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். சொல்லுங்கள், பேர் என்ன? அது வந்து என்னமோ பேர் சொன்னாலும் இவளுங்களே. இருப்பா தம்பி, ஒரு நிமிஷம். ஏன் நெட்டவள்ளி, அந்த அக்கௌண்ட் பேர் என்னமோ சொன்னியே, என்ன பேர்? இன்ஸ்டாகிராமுக்கா? அந்த பேர் தான் தம்பி, இன்ஸ்டாகிராம். அந்த அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும். இன்ஸ்டாகிராமா? என்னம்மா சொல்லுவீங்க? அது பேங்க்கில் ஓப்பன் பண்ண முடியாது, உங்கள் மொபைலில் தானே ஓப்பன் பண்ண முடியும். அது என்னமோ எனக்குலாம் தெரியாதுப்பா தம்பி. எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நாமளும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு வந்துடலான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் வாளுங்க தான் கூட்டு வந்தாளுங்க. சரி, 4 மணிக்கு தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறது, சும்மா இருக்கிறதுலே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு வந்தோம். அது என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணி கொடுத்துருப்பா. இந்த அம்மா தெரிஞ்சுதான் பேசுகிறாங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறாங்களா? கடவுளே, காலையில் இப்படி ஒரு சோதனையா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஆஃபீஸர், அது வந்து எனக்கும் அதே தான். அந்த அம்மா சொன்னாங்கல்ல ப்ளூ கலர் புடவை, அதே தான். எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு நெட்டவள்ளி அங்கே நின்றுக்கிற பாருங்க, அவளுக்கும் அதே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டே தான் வேணும். ஐயோ ஆஃபீஸர், மரியாதையில் வேணாம், நீங்கள் உட்காந்துக்கிட்டே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. மேடம், இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அதான் தெரியுமே, ஆளாளுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்கள் இம்புட்டு வயசாகி வச்சுட்டு இல்லைன்னா நாளைக்கு மணிக்கு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்களா, அப்புறம் எங்களுக்கு அந்த சலுகை வராமல் போயிடும் ஆஃபீஸர். மேடம், இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஆப்பு. அது ஒரு டைம் பாஸ், பொழுதுபோக்குக்காண்டி. பொழுதுபோக்கோ டைம் பாஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதா ஒன்றா? அது என்னமோ பண்ணி கொடுங்க. எம்பிட்டு 1000 500? ஆஃபீஸர், அவளுக்கு முடிச்சுட்டு கையோட என்னதையும் முடிச்சு விட்ருங்க. நாங்கள் எல்லாம் ஒரே ஊருக்காரு, சீக்கிரமாக பஸ் பிடிச்சி போகணும். நீங்கள் இதே முடிச்சுக்கிட்டு இருந்தால் எந்நேரம் நாங்கள் ஊர் போய் சேர்றது. அது மினிமம் பேலன்ஸ்லேயே போட்டு பண்ணி விடுங்க. நீங்கள் பாட்டுக்கு 2000 3000 அக்கௌண்ட்டில் வச்சு விட்றாதீங்க. ஒரு 500 ரூபாயிலே பண்ணி கொடுங்க. கேசவ் சார், இது நோட் பண்ணீங்களா நீங்கள்? இங்கேயும் அதே கதை தான் சார். நம்ம சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. எனக்கே ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. எப்படியாவது சொல்லி புரிய வைங்க, வேற என்ன பண்ணுறது? மேடம், அது வந்து பேலன்ஸ் நீங்கள் கட்ட தேவையில்லை. அது நீங்கள் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அது ஒரு ஆப்பு, நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஆஃபீஸர் சார், அது நம்மளுக்கு தெரியாதுன்னு தானே நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஏம்மா, நீங்களே எம்பிட்டு நேரம் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பீங்களே, எங்களுக்கும் வேலை கிடக்கு. நாங்களும் சும்மா ஒன்றும் வரல, சட்டுப்பட்டுன்னு வேலையை முடிச்சுக்கிட்டு வாங்க. அடுத்தது நாங்கள் ஃபேஸ்புக்கு போய் ஓப்பன் பண்ணணும். ஆடா இருங்க, ஒருத்தருக்கா தானே அவரும் பண்ணி தருவார், அடிச்சுக்கிடுறீங்க. ஆஃபீஸர் சார், வாயை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு தான் எப்படி? இன்னும் எங்களுக்கு பின்னாடி பாருங்க எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி உட்காந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸர் நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தாரா இல்லையா தெரிஞ்சுக்கிடணுமா? நெக்ஸ்ட் எபிசோடு பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விடுங்க மக்களே.